ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச்சூடு துப்பாக்கிதாரிகளை தப்பியோடவிட்ட காவல்துறையினர். கொழும்பில் கொலையாளிகளின் வெறியாட்டம். வேடிக்கை பார்த்த போலீசாரினால் அதிர்ச்சி. தென்னிலங்கையில் காட்டுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டு அதிசொகுசு வாகனம். வெளியான புகைப்படங்களால் பரபரப்பு. ஸ்ரீதரன் அவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் இருக்கிறதை பற்றி கௌரவ அர்ச்சுனா அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். அது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம். அது எங்களுடைய கட்சிக்கு 2 ஆசனங்கள் இருக்கின்றது, அதிலே நாங்கள் இருக்கின்றோம். ஸ்ரீதரன் எந்த ஆசனத்தில் அமர்கிறார் என்பது எங்களுடைய கட்சி விவகாரம். அதை பற்றி அர்ச்சுனா கவலைப்பட தேவையில்லை. அர்ச்சுனாவை எச்சரித்த சாணக்கியன். அக்குறைகொட சட்டத்தரணி கொலை விவகாரம். நீதிபதியிடம் ரகசிய வாக்குமூலம் வழங்க முன்வந்த சகோதரர்கள் 2 வாக்குமூலம். அடுத்த அதிர்ச்சி தகவல். வீதிகளில் கொட்டப்பட்ட நெல். பெரும் நஷ்டத்தில் சிக்கிக்கொண்ட விவசாயிகள். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர். இந்திய ராணுவம் கட்டிக் கொடுத்த பாலம் வரும் 3 மாதங்களில் செயலிழந்த பரிதாபம். பயணிகளை இறக்கி நடக்கவிட்ட பேருந்துகள். கனரக வாகனங்கள் முல்லைத்தீவுக்கு செல்வதற்கு தடை. யாழில் காணி தகராறில் குடும்பஸ்தர் கொலை. ஓட்டமெடுத்த 3வது நபரும் கைது. யாழ்ப்பாணத்தை பரபரப்பாக்கிய சம்பவம். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு வழங்கப்பட்ட பிணையால் வெடிக்கும் புதிய சர்ச்சை. கொழும்பில் பேசுபொருளான விவகாரம். இலங்கையில் அச்சுறுத்தலாகும் விசர்நாய்க்கடி நோய். பரிதாபமாக பறிபோன மனித உயிர்கள். எரிவாயு தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு. மக்களுக்கு அவசர தகவல். நந்திக்கடலில் விடுதலை புலிகளை சந்தித்த பொன்சேகாவுக்கு ராஜபக்சர்களால் காத்திருந்த அதிர்ச்சி. பிரபாகரனை தப்பிக்க வைக்க எடுக்கப்பட்ட முயற்சி. ஸ்ரீலங்கா கடற்படையால் மேற்கொள்ளப்பட்ட நெகிழ்ச்சி செயல். வெளியான முழு விவரம். கொழும்பு ஜிந்துப்பட்டியில் உள்ள சலூன் ஒன்றில் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய கொலையாளிகள் தப்பியோடும் போது காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த 14ஆம் தேதி சலூனுக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு 3 பேர் படுகாயமடைந்தனர். இதன்பொழுது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை பிடிக்காமல் மறைந்து நின்ற குற்றச்சாட்டில் ஆட்டுப்பட்டி தெரு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல்துறை சர்ஜன் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அன்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குறித்த காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு ஸ்கூட்டரில் தப்பிச் சென்ற 2 நேருக்கு நேர் பார்த்துள்ளனர். எனினும் தப்பியோடியவர்களை அதிகாரிகள் தடுக்கவோ அல்லது கைது செய்யவோ முயற்சி செய்யவில்லை என விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது துப்பாக்கி ஏந்தியிருந்த காவல்துறை சார்ஜன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பிச் சென்ற போது அவர்களை நோக்கிச் செல்லாமல் தன்னுடைய ஜீப் வண்டியின் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் T56 துப்பாக்கியை வைத்திருந்த கான்ஸ்டபிள் அதை இயக்க முயற்சிப்பது போல் நடிப்பதும் சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளது. கடமையை உரிய முறையில் செய்ய தவறிய 2 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறை தலைமையகம் இவர்களை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பிச் சென்ற போது அவர்களை பிடிக்காமல் இருந்தமைக்கு பின்னால் ஏதும் தொடர்புகள் உள்ளதா என்று ஆராய்வதற்கு காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தென்னிலங்கையில் அதிசொகுசு KDH வாகனம் காட்டுக்குளிர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட புகைப்படம் இணையதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாகனத்தின் ஆவணங்கள் அனைத்தும் உள்ள நிலையில் குறித்த வாகனம் காட்டுக்குள் விட்டு செல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தப்புல்ல என்னும் குளத்தின் அருகே உள்ள காட்டில் குறித்த வாகனம் விட்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியர் அர்ச்சுனா எம்பியை எச்சரித்த சாணக்கியன் தொடர்பான வீடியோ வைரலாகியுள்ளது. நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு முன்வரிசையில் ஆசனம் வழங்கப்பட்டிருப்பதை கடந்த அமர்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சுட்டிக்காட்டி அந்த ஆசனத்தை அவருக்கு வழங்க முடியாது என்று தெரிவித்து வந்த நிலையில் இன்றும் அவர் அதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக கோபமுடைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், ஸ்ரீதரன் எந்த ஆசனத்தில் அமர்கிறார் என்பது எங்களுடைய கட்சி விவகாரம். அதை பற்றி அர்ச்சுனா கவலைப்பட தேவையில்லை என்று இன்றைய அமர்வில் தெரிவித்தார். ஸ்ரீதரன் அவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் இருக்கிறதை பற்றி கௌரவ அர்ச்சுனா அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். அது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம். அது எங்களுடைய கட்சிக்கு 2 ஆசனங்கள் இருக்கின்றது, அதிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் அது சம்பந்தமா தொடர்ந்து அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மட்டக்களப்பு 92 පොයින්ට් 3ක් දීලා තියෙනවා. මේ කතානායකතුමා මේ දැන් සාමාන්‍යයෙන් 27 දෙකකින් ප්‍රශ්න අහන්න පුළුවන්. 27 දෙකකින් පැහැදිලිම තියෙනවා පක්ෂ නායක හෝ නැත්නම් විපක්ෂ නායක විතරයි ප්‍රශ්න අහන්න පුළුවන්. දැන් මෙතුමා අද ප්‍රශ්න ඇහුවේ එයා දැන් පක්ෂ නායක විදියට පත් කරලා තියෙනවා. හැබැයි මේ ඉස්සර පේලියේ මම 3-2 පොයින්ට් එක එදාට මම උපතමාට ඇහුවා. ඉස්සර පේලියේ පුටුව දෙන්නේ විපක්ෂ නායකතුමාටයි විප්ලාටයි ඊට පස්සේ අදාළ පක්ෂයට විතරයි.
அக்ரிகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரின் மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சகோதரர்களும் கடுவல நீதவான் அருண புத்தசாச முன்னிலையில் சுமார் 1 மணி நேரம் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளனர். அத்துறைக்கிரிய ரது விலவத்த பாரடைஸ் பகுதியைச் சேர்ந்த ஜனூஜ் கோகில லியனாராட்சி மற்றும் நதுன் கவீஷ லியனாராட்சி ஆகிய 2 சகோதரர்களும் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுவதற்கு முன்னதாக இந்த ரகசிய வாக்குமூலத்தை வழங்கியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொல்கசோவிட்ட டிலா என்பவர் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். தலைமறைவாக உள்ள மோதரை நிபுண என்பவரின் தரப்பினரால் கொட்டிக்காவத்தை பகுதியில் வைத்து டிலாவிடம் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன. பின்னர் டிலா மற்றும் விளக்கமறியலில் உள்ள 2 சகோதரர்களும் வாடகைக்கு எடுக்கப்பட்ட சிற்றுந்தொன்றில் ஆயுதங்களுடன் அக்ரிகொட பகுதிக்கு வந்துள்ளனர். பிற்பகல் 3:30 மணிகளவில் அக்ரிகொட பகுதிக்கு வந்த இவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்த வந்தவர்களிடம் ஆயுதங்களை ஒப்படைத்துள்ளனர். பின்னர் ரோபர்ட் குணவர்த்தன மாவட்டத்தின் ஊடாக சென்று சட்டத்தரணி வரும் வழியை கண்காணித்து துப்பாக்கிதாரிகளுக்கு இதோ இப்போது வருகிறார்கள் என தொலைபேசி மூலம் தகவல் வழங்கியுள்ளனர். பொல்கசோவிட்ட டிலா என்பவர் துபாயில் தலைமறைவாக உள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர்களான மல்வானி டுட்டு மற்றும் மோதரை நிபுண ஆகியோரின் நெருங்கிய நண்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரட்டை படுகொலை சம்பவம் கடந்த 13ஆம் தேதி அக்ரிகொட முப்படை தலைமையகத்தில் அருகிலுள்ள பல்பொருள் அங்காடி வாகன திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொலையுடன் தொடர்புடைய மேலும் 3 கைது செய்ய காவல்துறை விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு நீராவி பிட்டியில் உள்ள நெல் சந்தைப்படுத்தல் சபையில் களஞ்சிய சாலையின் நெல் கொள்வனவு இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. அதை வட பிராந்திய முகாமையாளர் ST கஜேந்திரன் நேரடியாக சென்று பார்வையிட்டார். நெல் கொள்வனவுக்கான ஒழுங்குகளை கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் மேற்கொண்டிருந்தார். இதேவேளை நீராவிப்பிட்டி நெற்களஞ்சிய சாலையில் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு விரைந்து செயற்பட்ட பிராந்திய முகாமையாளர் ST கஜேந்திரன் மற்றும் உதவி பிராந்திய முகாமையாளர்கள் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உரிய ஒழுங்குகளை மேற்கொண்ட கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளருக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். நீண்ட நாள் குறித்த அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்க வேண்டும் என்கின்ற கஷ்டத்தில் விற்க முடியாமல் விவசாயிகள் கடும் சிக்கல்களை எதிர்கொண்ட நிலையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களுக்கு பெரிய அளவில் குரல் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பரந்தன் கரச்சி முல்லைத்தீவு A35 வீதியில் உள்ள இந்தியன் பாலத்தூடாக கனரக வாகனங்களுக்கு பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிளிநொச்சி வீதி அபிவிருத்தி அதிகார சபை புதிய நடைமுறைகளை அறிவித்துள்ளது. மேற்படி பாலம் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயலின் பின்னர் இந்திய அரசாங்கத்தால் தற்காலிக பாலமாக அமைக்கப்பட்டு பொது பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இந்த பாலத்தில் காலத்திற்கு காலம் ஏற்பட்ட பாதிப்புகள் உடனடியாக போக்குவரத்துக்கு உகந்த முறையில் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்தது. இந்நிலையில் அண்மை காலமாக இந்த பாலத்தில் அடிக்கடி ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தரப்புகளின் நேரடியான களவிஜயம் மற்றும் கலந்துரையாடலின் பின்னர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமைய கனரக வாகனங்களுக்கான போக்குவரத்து கீழ் குறிப்பிட்டவாறு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்து தவிர்ந்த அனைத்து விதமான கனரக வாகனங்களும் இந்த பாலத்தூடாக பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் பேருந்து சேவை பயணிகளை இறக்கிவிட்டு பின்னர் பாலத்தூடாக பயணிக்க முடியும். ஏனைய அனைத்து வாகனங்களும் குறிப்பிட்ட வேக கட்டுப்பாடுடன் பயணிக்க முடியும். எனவே நிலையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மேற்படி அறிவுறுத்தலை பின்பற்றுமாறும் பொதுமக்கள் வேண்டப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேசத்தில் காணி பிரச்சனை ஒன்றில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய 3வது நபரையும் போலீசார் கைது செய்தனர். கோப்பாய் கல்வியற் கல்லூரிக்கு அருகில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற குறித்த கொலை சம்பவத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை செல்வரஞ்சன் வயது 59 என்பவர் உயிரிழந்தார். உயிரிழந்த நபருக்கும் பிறதொரு நபருக்கும் இடையில் நீண்ட காலம் காணி பிரச்சனை ஒன்று நிலவி வந்த நிலையில் பிரச்சனை முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. அதன் பொழுது மூவர் இணைந்து தாக்குதலை மேற்கொண்டதில் குறித்த குடும்பஸ்தர் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அன்றைய தினம் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் ஏனைய 2 தொடர்பிலும் தகவல்களை போலீசார் பெற்ற நிலையில் மறுநாள் மற்ற சந்தேக நபரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 2வரையும் நீதிமன்றம் உட்படுத்திய போது 2வரும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்நிலையில் 3வது நபர் கைதடி பகுதியில் மறைந்திருப்பதாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நபரை நேற்று தினம் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றார் என்ற முடிவுக்கு வருவதற்கு போதுமான காரணங்கள் இல்லாத போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாக கோட்டை நீதவான் நேற்று தெரிவித்தார். உதயபூர்வ விஜயம் என்று கூறி தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு 16.6 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் முதலாவது சந்தேகமான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த குற்றம் புரிவதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்கநாயக்க தொடர்பான பிணை உத்தரவை அறிவிப்பதற்காக வழக்கு அழைக்கப்பட்டது. இதையடுத்து 21 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்கநாயக்கவை பிணையில் விடுவிக்க கோட்டை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
இலங்கையில் விசர்நாய்க்கடி நோய் அச்சுறுத்தல் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் இதுவரை 14 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ள சுகாதார அதிகாரிகள் விலங்குகள் கடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவின் சமூக விசேட வைத்திய நிபுணர் மருத்துவர் அதுல லியனபத்ரனை இதுகுறித்து கருத்து தெரிவித்தார். விசர்நாய்க்கடி நோய் 100% மரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றாலும் அதை முழுமையாக தடுக்க முடியும் என தெரிவித்தார். 2030 ஆண்டுக்கு முன்னர் இலங்கையில் விசர்நாய்க்கடி நோயினால் ஏற்படும் மரணங்களை 0 குறைப்பதை இலக்காகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்காலத்தில் எவ்வித எரிவாயு தட்டுப்பாடும் ஏற்படாதென்றும் போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும் லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தம்மிடம் போதுமான அளவு எரிவாயு இருப்பதாகவும் லிட்டோ நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேவையற்ற வகையில் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அந்த நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிப்ரவரி 17 மற்றும் 18 தேதிகளில் தாங்கள் ஏற்கனவே 2,84,000 வீட்டு பாவனை எரிவாயு சிலிண்டர்களை விநியோகித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இன்று முதல் சனிக்கிழமை வரை 3,51,000 வீட்டு பாவனை எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் லிட்டோ எரிவாயுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்திகள் வெளியாகியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் கருணாகொட உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் 2008 ஆண்டு வரை ராணுவ நடவடிக்கைகளை சீர்குலைக்க முயன்றதாக இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஜனவரி 2008 இடம்பெற்ற பாதுகாப்பு கூட்டத்தில் ராஜபக்சர்கள் தன்னுடைய சொந்த போர்க்கள உத்திகளுக்கு முரணாக ஒரு திட்டத்தை முன்வைத்ததாக பொன்சேகா தெரிவித்தார். பொன்சேகாவின் கூற்றுப்படி அவர் குறிப்பிடும் ஒரு காணொலியில் இடம்பெற்ற அழைப்பு பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து சவேந்திர சில்வாவுக்கு வந்ததென்றும் அதன் விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் அந்த நேரத்தில் அவர் வெலியோயாவில் 4 திசையிலிருந்தும் விடுதலை புலிகளின் படைகளை சுற்றி படைகளை நிறுத்தியிருந்தோம். இருப்பினும் மூவரும் தன்னுடைய திட்டம் பயனற்றதென்றும் மோதலை நீடிப்பதாகவும் வலியுறுத்தினர். பல பக்கத்திலிருந்து எதிரியை சுற்றி வளைப்பது உயிரிழப்புகளை அதிகரிக்கும் என்று வாதிட்டனர். அதற்கு பதிலாக அவர்கள் வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவுக்கு நேரடி முன்னேற்றத்தை முன்மொழிந்தனர். இது போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் கூறினர். இது தன்னை ஊக்கப்படுத்தவும் ராணுவ பிரசாரத்தை தடம்புரளவும் ஒரு பரந்த முயற்சியின் பகுதியாகும். பின்னவர் போர் முடிவடைவதற்கு முந்தைய நாள் சீனாவில் இருந்த போதிலும் பாதுகாப்பான தகவல் தொடர்புகளை பயன்படுத்தி கொழும்புக்கு உத்தரவுகளை பிறப்பித்தார். இருப்பினும் அன்று காலை நடந்த முக்கியமான கலந்துரையாடல் குறித்து தனக்கு தெரிவிக்கப்படவில்லை. மேலும் பாதுகாப்பு செயலாளர் நேரடியாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த கலந்துரையாடலில் ஐசிஆர்சி பணிக்குழு, சர்வதேச மன்னிப்பு சபை பிரதிநிதிகள் மற்றும் மற்றொரு அமைப்பின் உறுப்பினர்கள் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. பின்னர் பாசில் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் விடுதலை புலிகள் அமைப்பில் உள்ள பிரிவுகளின் தலைவர்கள் உள்ளிட்டவர்களை சரணடைய வாய்ப்பு வழங்குவது குறித்து விவாதித்தனர். இது இவரது வெளிப்படையான உத்தரவுக்கு எதிரானது. விடுதலை புலிகள் அமைப்பின் முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும். பின்னணி ஒப்பந்தங்களோ தப்பிச் செல்லும் வழிகளோ இருக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினேன். மே 16 தேதியளவில் முல்லைத்தீவின் வடபகுதியில் முள்ளிவாய்க்கால் மற்றும் நந்திக்கடல் குளப்பகுதியில் 400 மீட்டர் பரப்பளவில் விடுதலை புலிகள் அமைப்பினர் சிக்கியிருந்தனர். இத்தகைய சூழ்நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பு ராணுவத்திடம் நேரடியாக சரணடைய மறுத்ததால் 3ஆம் தரப்பிடம் சரணடைய அனுமதிக்கும் வகையில் ராஜபக்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன்படி விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களின் உயிரை காப்பாற்ற தயார் நிலையில் அவர்கள் இருந்தனர். அது 2009 மே 17 தேதி ராஜபக்சர்களின் மனதில் விதைக்கப்பட்ட விஷ விதை என்று அவர் குறிப்பிட்டார். அந்த திட்டம் வெற்றியடைந்திருந்தால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன், பொட்டு அம்மான், சூசை, அவரின் மனைவி தளபதி திரீவன், ரமேஷ் உள்ளிட்ட பலர் இன்று உயிருடன் இருந்திருப்பார்கள். 2009 மே 17 தேதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் உயிரை காப்பாற்ற முயன்றார் என்றும் பொதுமக்கள் அறிந்திருக்க வேண்டும். மேலும் வெள்ளைக்கொடி சரணடைவு சம்பவம் குறித்த பிரபலமான கதைப்போக்கை சிலர் ஊடகத்தினர் உருவாக்கியுள்ளனர். அவர் சரணடைந்த விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டனர். வெள்ளைக்கொடி சரணடைவு கதை முழுமையாக உருவாக்கப்பட்ட ஒன்று. உண்மையில் நடந்ததை முற்றிலும் மாற்றி தமக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது என பொன்சேகா தெரிவித்தார். ஸ்ரீலங்கா கடற்படையால் படுகொலை செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கு 32ஆம் ஆண்டு நினைவேந்தல் கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் மைதானத்தில் உணர்வெளிச்சுடன் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு இன்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றது. சுண்டிக்குளம் தொடுவாய் வாய்க்காலில் அதிகாலை கடலில் கட்டுமரங்களில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை ஸ்ரீலங்கா கடற்படையின் டோரா படகுகள் மேற்கொண்ட துப்பாக்கி பறிமுதலில் 10 கடற்தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். மேற்படி கடற்தொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முதல் நிகழ்வாக படுகொலையை நினைவு கூறும் விதமாக அமைக்கப்படவுள்ள நினைவு தூபிக்கான அடிக்கலும் நாட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து மலர் மாலையை உயிரிழந்தவரின் உறவினர் ஒருவர் அணிவிக்க பொதுச்சுடரும் உயிரிழந்த மீனவர் ஒருவரின் தந்தையால் ஏற்றப்பட்ட ஏனைய சுடர்களை சமநேரத்தில் உறவுகள் ஏற்றி வைத்தனர். அத்துடன் மலரஞ்சலியை வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சுகிருதன் ஆரம்பித்ததற்கு அதைத் தொடர்ந்து விருந்தினர்கள், உறவுகள், பொதுமக்களால் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு உணர்வெளிச்சூட நினைவு கூறப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்டைக்காடு பங்குத்தந்தை வசந்தன், அருட்கலாநிதி ரமேஷ் அடிகளார், அருட்சகோதரன் ஜெனிஸ்டன், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகிருதன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ், காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன், சிரேஷ்ட ஊடகவியலாளர் காண்டிவன், சண்டிலிப்பாய் பிரதேச சபை உபதவிசாளர் தயாபரன், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் வசந்தன், பருத்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச்சூடு, துப்பாக்கிதாரிகளை தப்பியோட விட்ட காவல்துறையினர்.
கொழும்பில் கொலையாளிகளின் வெறியாட்டம், வேடிக்கை பார்த்த போலீசாரினால் அதிர்ச்சி. தென்னிலங்கையில் காட்டுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டு அதிசொகுசு வாகனம், வெளியான புகைப்படங்களால் பரபரப்பு. ஸ்ரீதரன் அவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் இருக்கிறதை பற்றி கௌரவ அர்ச்சுனா அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம், அது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம். அது எங்கட கட்சிக்கு 2 ஆசனங்கள் இருக்கின்றது, அதிலே நாங்கள் இருக்கின்றோம். ஸ்ரீதரன் எந்த ஆசனத்தில் அமர்கிறார் என்பது எங்களுடைய கட்சி விவகாரம். அதை பற்றி அர்ச்சுனா கவலைப்பட தேவையில்லை. அர்ச்சுனாவை எச்சரித்த சாணக்கியன். அக்குறைகொட சட்டத்தரணி கொலை விவகாரம், நீதிபதியிடம் ரகசிய வாக்குமூலம் வழங்க முன்வந்த சகோதரர்கள் 2 வாக்குமூலம். அடுத்த அதிர்ச்சி தகவல். வீதிகளில் கொட்டப்பட்ட நெல், பெரும் நஷ்டத்தில் சிக்கிக் கொண்ட விவசாயிகள். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர். இந்திய ராணுவம் கட்டி கொடுத்த பாலம் வரும் 3 மாதங்களில் செயலிழந்த பரிதாபம். பயணிகளை இறக்கி நடக்கவிட்ட பேருந்துகள். கனரக வாகனங்கள் முல்லைத்தீவுக்கு செல்வதற்கு தடை. யாழில் காணி தகராறில் குடும்பஸ்தர் கொலை, ஓட்டமெடுத்த 3வது நபரும் கைது. யாழ்ப்பாணத்தை பரபரப்பாக்கிய சம்பவம். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு வழங்கப்பட்ட பிணையால் வெடிக்கும் புதிய சர்ச்சை, கொழும்பில் பேசுபொருளான விவகாரம். இலங்கையில் அச்சுறுத்தலாகும் விசர்நாய்க்கடி நோய், பரிதாபமாக பறிபோன மனித உயிர்கள். எரிவாயு தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு, மக்களுக்கு அவசர தகவல். நந்திக்கடலில் விடுதலை புலிகளை சந்தித்த பொன்சேகாவுக்கு ராஜபக்சர்களால் காத்திருந்த அதிர்ச்சி, பிரபாகரனை தப்பிக்க வைக்க எடுக்கப்பட்ட முயற்சி. ஸ்ரீலங்கா கடற்படையால் மேற்கொள்ளப்பட்ட நெகிழ்ச்சி செயல், வெளியான முழு விவரம்.